இன்றைக்கி மேஜிக் டச் டிசைன்ஸ்லேருந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வித் ஸ்டிச்சிங். ரேட் வந்து 1500 வித் ஸ்டிச்சிங். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 1500க்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நீட்டாக அந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் போடலான்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பேட்டர்ன் போட ட்ரை பண்ணிட்டோம். ஃப்ளவர் பேட்டர்னுக்கு நம்ம கரெக்டான அகலத்தில் அந்த டாட்டெல்லாம் போட்டு ஒரு ரஃபாக டாட் போட்டு நம்ம அதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட்டெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அதை சுற்றி ஜரி ஒர்க்கில் ஜரி த்ரெட் வச்சு ரன்னிங் ஸ்டிச் போட்டு அதை ஃப்ளவர் மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். இதை பண்ணி முடிக்கிறதுக்கே 1 hour கிட்ட ஆச்சு. அந்த ஃப்ளவர் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நம்ம மேலே வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு முடித்து ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 hour ஆச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே ஃப்ளவரில் எல்லா டிசைனையும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதை முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அந்த ரன்னிங் ஸ்டிச்சு நடுவில் ஒரு கோல்டு பீடு நம்பர் 2 அந்த பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி ரன்னிங் ஸ்டிச் போட்டு அந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ ரன்னிங் ஸ்டிச் போடுறோன்னா அதை ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச் எல்லாம் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஆல்ரெடி போட்டிருப்போம், அதை சுற்றி ரன்னிங் ஸ்டிச் போட்டு நம்ம முடிக்கிறோம். முடித்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு என்ன டிசைனோ அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்ம இப்போ நிறைய பொருள் வேஸ்ட் ஆகாது. கையில் ஒரு பொருள் எடுத்தோம்னா அதை வச்சே நம்ம ஒர்க்கை முடிச்சிடலாம். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு அந்த நீடலும் த்ரெட்டும் மட்டும் இருந்தால் போதும். நம்ம பக்கத்தில் கச்சக்கச்சான்னு பொருள் வச்சுருந்தோன்னா வேலை பார்க்குறதுக்கு சரி வராது. இப்போ அந்த சில்க் த்ரெட்டும் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நீடலும் எடுத்து வச்சுருந்தோன்னா அந்த வேலையை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி த்ரெட்டும் ஆரி நீடலும் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா 2 நீடல் எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒன்று வந்து பீடுக்கு ஒரு நீடிலும், அந்த பீடு இருக்கிற நீடில் வந்து எனக்கு சரியாக ரன்னிங் ஸ்டிச் போடுறதுக்கு வரல, யூஸ் ஆகலை. அதனால் நான் இன்னொரு ரன்னிங் ஸ்டிச் போடுறதுக்கு ஒரு நீடில் கையில் வச்சுருக்கேன், பீடு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நீடில் கையில் வச்சுருக்கேன். அதை 2ஐயும் சேர்த்து தான் போட்டுட்ருக்கேன். நான் மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம அடுத்து லீஃப் போடுறதுக்கு நம்ம வரைகிறோம். இது எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான். நம்ம அதை வந்து வைக்கல, நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஜஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் பண்ணியிருக்கேன். டாட் வச்சுட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு மேலே அதுக்கு 2க்கும் நடுவில் இருக்கிற என்ன கேப் இருக்கோ அந்த கேப்பில் என்னென்னலாம் டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பண்ணலாம். நம்ம ட்ரேஸ் எடுத்துட்டோன்னா அந்த ட்ரேஸிங்கில் இருக்கிற டிசைனை மட்டும் தான் பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது நம்ம மாற்றுறதுக்கு கூட இது இருக்குது. ஆனால் கஸ்டமர் வந்து இந்த டிசைன் தான் பர்டிகுலராக வேணும்னு கேட்குற டிசைனுக்கு நம்ம ட்ரேசிங் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு ஐடியா இல்லாமல் அவசரமாக கேட்பாங்க, அந்த டைமில் இதெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணுறோம் போடுதோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி போடுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நெக்கை ஆரி ஒர்க் ஃப்ரேமில் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண உட்காந்துட்டோன்னா அது போய்கிட்டே இருக்கும், வேலை டக்குன்னு முடியும். நம்ம அது உட்காந்து யோசித்து ட்ரேஸ் எடுத்து போடுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதை ட்ரேஸ் எடுத்து ட்ரேசிங் ஷீட்டில் வச்சு அப்புறம் ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு அவங்க டைம் கொடுக்கணும். இப்போ 10 நாளுக்கு மேலே டைம் கொடுக்குறாங்கன்னா நம்ம எல்லா வேலையும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் இருக்காது, நம்ம நிறைய ப்ளவுஸ் நம்ம ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருப்போம், அதை முடிக்கணும். நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா கரெக்டாக அவங்க கொடுத்தோன்னே அவங்களுக்குள்ளதையே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்ம இன்னும் ஸ்டிச்சிங்லாம் ப்ளவுஸ் நிறைய வாங்கி வச்சுருப்போம், அப்போ அதில் ஸ்டிச் பண்ணணும். எல்லா வேலையும் இருக்கும்போது இதையும் பார்க்கும்போது இப்படி பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும்.
இப்போது நான் ஒரு லீஃப் டிசைன் வரைஞ்சி வச்சுட்டு கையிலேயே ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் பண்ணியிருக்கேன். மார்க்கர் வச்சு வரைஞ்சிட்டேன். அதில் இது கட்டானா பீடு இருக்குது, அதை வந்து 3 பீடாக போட்டு ஒரு லீஃபு ஒரு லைனுக்கு 3 பீடு போட்டு 3 லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதை சுற்றி ஒரு ரன்னிங் ஸ்டிச், அந்த ரன்னிங் ஸ்டிச்சு கொடுத்து ஷார்ப்பாக கொடுத்து திருப்பும்போது அந்த லீஃப் டிசைன் பார்க்க அழகாக இருக்கும். அதை கொடுத்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த சரி த்ரெட் எடுத்திருக்கோம், சரி த்ரெட்டில் என்ன வேலையெல்லாம் முடிக்க முடியும்னு பார்க்கணும். பீட் ஒர்க்குக்கு மிஷின் த்ரெட்டை எடுத்து தச்சுட்டு அதுக்கு மேலே அவுட்டர் லேயர் கொடுக்குறதுக்கு மறுபடியும் சரி த்ரெட் எடுக்கிறோன்னா அந்த சரி த்ரெட்லேயே என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு பார்க்கணும். இப்போ சரி த்ரெட்டை வச்சு நான் லீஃபை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கொடி டிசைன் வரைஞ்சிருக்கேன். அந்த கொடி டிசைனில் அதே ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து ஒரு பீடு ஒரு சம்கி அதை கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த ஒரே ஒரு சரி த்ரெட்டை வச்சுட்டு நம்மளால் அந்த வேலையை முடிக்க முடியும். இப்போ எல்லாம் மிக்ஸில் இருக்காது. இந்த பீடும் நம்ம ஆரி ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு மிஷின் த்ரெட்டும் வச்சு சில்க் த்ரெட்டும் வச்சு மிக்ஸ் ஆகிட்டுருக்கும். இதை மிஷின் த்ரெட்டை வச்சு அந்த பீடு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி தூர எடுத்துட்டோம்னா நமக்கு சிக்கல் விழாது. சிக்கல் விழாமல் இருக்கும்போது வேகமாக வேலை முடியும். இது டைமண்ட் ஷேப்பில் ஒரு நெக்கு ஃபினிஷ்டு பாருங்கள். இது ஸ்லீவுக்கு அதே பண்ணியிருக்கேன். இது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது, லாஸ்ட்டு ஆஃப்டர் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஸ்டிச் பண்ணது நானே பண்ணிட்டேன். இது கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க, டைமும் இல்லை, 2 நாளில் முடிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க.